ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. எல்லாருமே உங்க நேமுக்கு முன்னாடி உங்க லெவல் போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. உங்க நேமுக்கு பின்னாடி டீம் நேம் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 9 சாட்டர்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டைட்டில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரைனிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் நம்ம பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம என்னென்னலாம் ஆக்ஷன் எடுக்கணும் இந்த பிஸ்னஸ்ல வந்து சம்பாதிக்கிறதுக்கு, இந்த பிஸ்னஸ்ல வேலைனா என்ன, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வேலைகள் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மேல லீடர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு மேல ஐடி போட்டு கொடுத்தவங்க, அவங்களுக்கு மேல மேல நிறைய லீடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட பேசுங்க. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள தோணுதோ அவங்கள்ட்ட கேளுங்க. அதுக்கான விளக்கம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தான் இந்த பிசினஸ கத்துக்க முடியும். நீங்க உங்களுக்கு வர டவுட்ட தென் அண்ட் தேர் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நீங்க வந்து அத கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பிசினஸ நீங்க கத்துக்கவே முடியும். உங்க மனசுக்குள்ள ஒரு டவுட் வரும். அடுத்த நாள் இன்னொரு டவுட் வரும். அடுத்த நாள் இன்னொரு டவுட் வரும். அப்புறம் ஒரு டவுட்டுமே கிளியர் ஆகலைன்னா அப்புறம் பிசினஸ் விட்டே நீங்க போயிருவீங்க. அப்பப்போ உங்களுக்கு வர டவுட்ட அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருங்க. தயங்காம கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ், அதாவது ஐடி போட்டு குடுத்தவங்களும் ரீசென்ட்டா தான் சேர்ந்திருப்பாங்க. இப்ப நீங்க புதுசா இருக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கீழ ஒருத்தர சேர்த்துறீங்க. உங்களுக்கு கீழ ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ரெக்ரூட் பண்றீங்க. அவர் கேட்கிற டவுட் எல்லாமே உங்களால சொல்லிற முடியுமா? முடியாது இல்லையா? அது மாரி தான் உங்களுக்கு மேல இருக்கிறவரும் உங்களுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் சேர்ந்திருக்கலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சேர்ந்திருக்கலாம். அது தப்பு கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு கீழ சேர்றவரும், ஆ அவருக்கு நீங்க அப்படித்தானே இருப்பீங்க. அது மாரி தான் உங்களுக்கு மேல இருக்கிறவரும் இருக்கலாம். ஓகேவா? யாருக்கு யாருக்கு கீழ சேர்ந்திருக்கோங்கிறது முக்கியமே இல்ல. உங்களுக்கு மேல மேல வந்து லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ட வந்து கேளுங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஹவ் டூ ஸ்டார்ட் வெஸ்டேஜ், இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிசினஸ கரெக்ட்டா பண்றதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நமக்கு வரக்கூடிய டவுட்ட சரியான பெர்சன்ட்ட கேட்கணும். ஓகேவா? நீங்களும் புதுசா சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் பிசினஸ் தெரியாது. உங்களுக்கு மேல இருக்கிறவரும் புதுசா சேர்ந்திருப்பார். நீங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணா எப்படி இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க டாக்டர். இப்பதான் புதுசா படிச்சிருக்கிறீங்க. இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் உங்க கூட படிக்கிறவரும், அவரும் உங்க கூட சேர்ந்து இப்பதான் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு பேஷண்ட் வராங்க. உங்களுக்கு ஒரு டவுட். யார்ட்ட கேட்பீங்க? உங்க ஃப்ரெண்ட்ட கேட்பீங்களா? அவரும் உங்கள மாரி தான் இருப்பாரு. அப்ப யார்ட்ட கேட்கணும்? ஒரு எக்ஸ்பெர்ட்ட தான் கேட்கணும். உங்கள விட பல வருஷமா இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிறவங்க, இந்த பிசினஸ்ல அப்ப அந்த டாக்டர் அப்படின்னா உங்கள விட சீனியர். டாக்டர் முடிச்சு நெறைய பேஷண்ட்ட அட்டெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பெர்சன்ட்ட கேட்டா, உங்களுக்கான அந்த டவுட் கிளியர் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உங்க கூட படிக்கிற அதே டாக்டர்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, என்ன ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. அது சரியா? தப்பா? சரியா அமைஞ்சா ஓகே. தப்பா போயிருச்சுன்னா, அந்த பேஷண்ட் அவுட் ஆயிருவான். ஓகேவா? அது மாரி தான். பிசினஸ் வந்து உங்களுக்கும் புதுசு. உங்க உங்கள உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அந்த பிசினஸ் புதுசா இருக்கலாம். உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டவங்க எல்லாரும் வந்து பிசினஸ்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய லீடர்ஸா தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது அவங்களுக்கு மேல இருக்க லீடர்ஸ் அப்ளைன் வந்து அ ஆல்ரெடி ரொம்ப நாளா இருக்காங்க. பெரிய லீடர்ஸ்னா ஓகே. பட் உங்களுக்கு மேல இருக்க லீடர்ஸ் உங்கள மாரி தான் புதுசா தான் சேர்ந்திருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அத தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. எப்படி இருந்தாலும் சரி. நீங்க அவங்களுக்கு மேல மேல இருக்க லீடர் யாரு குவாலிட்டியான டைரக்டர்ன்னு பார்த்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து எல்லாருமே வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. 2வது விஷயம் இந்த ட்ரெய்னிங் பிசினஸ் நம்ம எப்படி பண்ணணும்? ஹவ் டூ ஸ்டார்ட் வெஸ்டேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா ட்ரெய்னிங் 8 டூ 9 ரெகுலரா ட்ரெய்னிங் நடக்கும். 7:50க்குலாம் அலாரம் வச்சுக்கோங்க. அலாரம் அடிச்ச உடனே Zoom லிங்க்க கிளிக் பண்ணி அந்த லிங்க்க கிளிக் பண்ணி மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 8 டூ 9 கரெக்ட்டா ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க வந்து வெஸ்டேஜ்க்காக வேலை செய்றீங்க, செய்ய முடியுது, முடியல. இன்வைட் பண்றீங்க. உங்க அப்ளைன் ஒரு டைம் ஃபோன் எடுக்குறாரு, எடுக்கல. இல்ல நீங்க எடுக்குறீங்க, எடுக்கல. ஆனா ட்ரெய்னிங்க மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கு. ஆனா ட்ரெய்னிங்க மிஸ் பண்ணிறாதீங்க. மத்த வேலைங்க செய்றீங்க, செய்யல. ட்ரெய்னிங்க மிஸ் பண்ணிறாதீங்க. ட்ரெய்னிங்க மட்டும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வெஸ்டேஜ்ல. ஓகேவா? ட்ரெய்னிங்க மட்டும் மிஸ் பண்ண பழகிட்டீங்க அப்டின்னா, அப்படியே வெளிய போயிருவீங்க. ட்ரெய்னிங்க மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே, நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிசினஸ் விட்டு வெளிய போலன்னு அர்த்தம். ட்ரெய்னிங்க மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டே இருங்க. ரெகுலரா 8 டூ 9 ஃப்ரீ ட்ரெய்னிங் தான். உங்கள்ட்ட யாராவது காசு வாங்குறோமா? எல்லா நாளுமே ஃப்ரீ ட்ரெய்னிங். ஃப்ரீயா அட்டெண்ட் பண்றீங்க. ஃப்ரீ ட்ரெய்னிங் தான். ஓகேவா? அதே மாரி பாருங்க, என்னைக்காவது
ஆஃப்லைன் ட்ரெய்னிங் அப்படின்னு நடக்கும். ஓகே. அது மந்த்லி ஒன்ஸ், 2 மந்த்ஸ் ஒன்ஸோ எப்பயாவது நடக்கும்போது அத வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு கூட பாருங்க, கோயம்புத்தூர்ல அக்ரி வொர்க் ஷாப் நடந்துச்சு. அக்ரி ரிலேட்டடான ஒன் டே வொர்க் ஷாப். காலையில 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்னைக்கு நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. வெறும் 80லேருந்து 100 பேர் தான். இன்னைக்கு வந்து அட்டெண்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. லிமிட்டட் சீட் தான். ஓகேங்களா? அந்த ஹாலவே ஃபுல் பண்ணி அப்படியே நிக்கிற அளவுக்கு வந்து நம்ப வந்து டிக்கெட் ஆட்கள கூட கூப்படலாம். வராம கிடையாது. இல்ல அத விட பெரிய ஹால்ல வச்சு 400, 500 பேருக்கும் மீட்டிங் எடுக்கலாம். பண்ணலாம். முடியாதுன்னு கிடையாது. ஈஸியா ஃபுல் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணல. சின்ன ஹாலு 100 பேர் தான். எல்லாருமே உட்காந்துட்டு தான் பார்க்கணும். 100 சீட்டு தான். அந்த மாரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு வொர்க் ஷாப் அப்படிங்கும்போது ஃபுல் டே வொர்க் ஷாப். நெறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஃப்ரீயா இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தா தான் அவங்கள வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அவங்களோட டவுட்ட கிளாரிஃபை பண்ண முடியும். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு செக் பண்ண முடியும். அதனால வந்து கரெக்ட்டா 100 பேர் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து அக்ரி வொர்க் ஷாப் பண்ணோம். அதாவது கம்பெனியோட அஃபிஷியல் ட்ரெய்னர் மானஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சவுத் இந்தியாவோட அக்ரி ட்ரெய்னர். அவர் வந்திருந்தாரு. பாஷா மேனேஜர் வந்திருந்தாரு. அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து அக்ரி வொர்க் ஷாப் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே வொர்க் ஷாப் அப்படிங்கிறதுனால ஃபுட்டுக்கு மட்டும் ₹120 2 நேரம் டீயி, மதியம் லஞ்ச். இதுக்கு வந்து ₹120 ஃபுட்டுக்கு தான். ட்ரெய்னிங் ஃப்ரீ தான். ஓகேங்களா. அது மட்டும் அவங்க பே பண்ணியிருந்தாங்க. அந்த ₹120 பே பண்ணி, அதுக்கான டிக்கெட் வாங்கி, அந்த ஃபுட்டுக்கு இது வாங்கி வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த மாரி ட்ரெய்னிங் அப்பப்ப அக்கேஷனலா நடக்கும். இது மாரி அட்டெண்ட் பண்ண முடிஞ்சா அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாரி பாருங்க, இப்ப 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அவிநாசியில திருப்பூர் அவிநாசியில வந்து ஒரு அ வெஸ்டேஜ் மீட்டிங் நடக்குது. நம்ப நம்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 24ஆம் தேதி சண்டே. இந்த மாசம் 24ஆம் தேதி சண்டே. அந்த ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ என்ட்ரி தான். 3 மணி நேரம் தான். காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 1 1:30க்கு வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா. இதுல யாருக்காவது வந்து அட்டெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, வந்து அங்க அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க லீடர கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அட்ரஸ் சொல்லுவாங்க. 24ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா. அதனால வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்க யாராவது வரணும், வந்து பார்க்கணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்ல. வேணா எல்லாம் ஆன்லைன்ல பண்றாங்க. உண்மையா? சும்மா வந்து ஆஃபீஸ் போட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இது வெஸ்டேஜ்ன்னு ஏமாத்திட்டு ஒரு பெரிய கிரவுட வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எல்லாமே இங்க உண்மைங்க. ஆனா நம்ப மனசு நம்பணும்ல. நம்பணும்ல. நம்ப வந்து இதுல இறங்கி வேலை செய்யணும்னா, நம்ப மனசு நம்பணும். நம்ப வந்து இத வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த மாரி மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அமையும். உங்க டீம்ல யாராவது வந்தாங்கன்னாலும் அமையும். ஓகேங்களா. இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நடக்கும்போது, இந்த மாரி மீட்டிங்ஸ் இந்த மாரி நடக்கும்போது, ஜஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சும்மா தாங்க. ஃப்ரீயா தான் அட்டெண்ட் பண்றீங்க. எதுவும் காசு இல்ல. ஓகேவா. ஆன்லைன் ட்ரெய்னிங் ஃப்ரீ தான். ஆஃப்லைன் ட்ரெய்னிங் ஃப்ரீ தான். ஓகேவா. டிக்கெட்டட் அப்படின்னாலும் நம்ப அது மாரி ஏதாவதுனாலும் ஆஃப்லைன் ட்ரெய்னிங்க்கு மட்டும் தான் இருக்கும். ஆன்லைன் ட்ரெய்னிங் ஆன்லைன்ல Zoomல அட்டெண்ட் பண்றது எப்பயுமே ஃப்ரீ தான். ஓகேவா. ஃப்ரீயாவே தான் அட்டெண்ட் பண்றீங்க. எல்லா நாலேட்ஜும் உங்களுக்கு குடுக்குறோம். பாருங்க. பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ரெகுலரா ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க அப்ளைன்னு கான்டாக்ட் பண்ணுங்க. WhatsApp குரூப்ல வர மெசேஜஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு கீழ நீங்க யாரையாவது வெஸ்டேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, நீங்க எப்படி அந்த வீடியோ எல்டிபி வீடியோ பார்த்து அ அ அதுக்கப்புறம் ஐடி போட்டீங்களோ, அது மாரி அவங்களையும் வீடியோ பார்க்க வைங்க. நீங்களா வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ன்னு சொல்லாதீங்க. நீங்களே ஓனா ஓரலா பிளான வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க. எதுவுமே சொல்லாதீங்க. வீடியோவ பார்க்க வைங்க. வீடியோவ பார்த்தா தான் அதே மாரி அவங்களும் பண்ணுவாங்க. நீங்க வாயில சொன்னீங்கன்னா, அவங்களும் போய் இன்னொருத்தருக்கு வாயில தான் சொல்லுவாங்க. பிசினஸே புரியாது. என்னன்னே தெரியாது. நீங்க வாயில இல்ல ப்ரோ நான் வீடியோவே பார்க்க மாட்டாங்க. பட் நான் சொன்னா சேர்ந்துக்குவாங்கன்னு சேர்த்துனீங்கன்னா, அவங்க ட்ரெய்னிங் வரமாட்டாங்க. சும்மா சேர்த்துறது ஆள் உங்களுக்கு கீழ வந்து ஐடி போட்டு நம்பர்ஸ் அதிகப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு கீழ சேர்றவங்களுக்கு பிசினஸ் புரியணும். பிசினஸ் தெரியணும். அவங்களும் நம்மள மாரியே பண்ணணும். அவங்க மூலியமாவும் நெறைய பேர் வந்து ரெக்ரூட் ஆகணும். அவங்க மூலியமாவும் நெறைய ஜாயினிங்ஸ் வரணும். நம்ம ஜாயினிங்ஸ் எடுக்கணும். நம்ம எடுக்கிற ஜாயினிங்ஸ் மாரியே அவங்களும் வந்து ஜாயினிங்ஸ் எடுக்கணும். இது வந்து வொர்க் வந்து டூப்ளிகேஷன் ஆகணும். சும்மா ஜாயினிங்ஸ் மட்டும் ஐடி மட்டும் போட்டா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு கவுண்ட்ட மட்டும் கிடுகிடுன்னு ஏத்துவீங்க. அவங்கள யாரையுமே கண்டுக்கிறது இல்ல. அதனால எந்த யூசுமே கிடையாது. பொறுமையா, நிதானமா வொர்க் பண்ணுங்க. எங்கேயும் ஓடி போயிறாது. ஓகேங்களா? அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன நமக்கு தெரியல? அப்படின்னு சொல்லி தேடுங்க. உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் சம்பாரிக்க முடியும். பிசினஸ கத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு கத்துக்கணும்னு நெனைங்க. சம்பாரிக்கணும், சம்பாரிக்கணும். எவ்வளோ காசு வரும்? எவ்வளோ வருது? அப்படி என்ன நீங்க கத்துருக்கிறீங்க? என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க வெஸ்டேஜ பத்தி? அப்படி யோசிங்க. அதுக்கப்புறம் இன்கம்ம பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. லட்ச லட்சமா, கோடி கோடியா ஒண்ணும் இன்வெஸ்ட் பண்ணல. இவ்வளோ போட்டுருக்கோம். ஐயோ! நான் வெளிய வட்டி கட்டிட்டு இருக்கேன். காசு வாங்கி போட்டுருக்கேன். அது எந்த பயமும் இல்ல. எதுவுமே ரூ. 1 இன்வெஸ்ட் பண்ணலயே. வீட்டுக்கு தேவையான பொருள வாங்குறீங்க. இங்க சேர்ந்தாலும் சேரலைனாலும் வெளிய வாங்க தான் போறீங்க.
அந்த பொருள தான் இங்க வாங்குறீங்க. குவாலிட்டியான பொருள், தரமான பொருள். ஓகே. ஹெல்த்தியான ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ். வெளிய வாங்கி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ. இங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குறோம். ஓகேவா? மெதுவா பிசினஸ கத்துக்கணும். கத்துக்கணும்னு நெனைங்க ஃபர்ஸ்ட்டு. பிசினஸ நல்லா கத்துக்கணும்னு நெனைங்க. அதுக்கப்புறம் பண்ற வேலைய சிறப்பா பண்ணணும், சரியா பண்ணணும், கத்துக்கிட்டு பண்ணணும்னு நெனைங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வரும். இன்கம்ம வந்து டைரக்ட்டா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, இவங்கள சேர்த்தணும், இவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும், இவங்கள அப்படி நீங்க வந்து இன்கம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே பண்ணீங்கன்னா, பிசினஸே டெவலப் ஆகாது. நம்ம பண்ற வேலைய பெஸ்ட்டா பண்ணணும், சிறப்பா பண்ணணும் அப்படின்னு நெனைச்சு பண்ணுங்க. வேலை நல்லபடியா நடந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா பிவி வரும், இன்கம் வரும். சரி ஓகே. இந்த ட்ரெய்னிங் அப்படி இப்ப என்ன தொடர்ந்து வந்து ஸ்ரீராம் ஸ்டார் டைரக்டர். அவர் வந்து இந்த ட்ரெய்னிங் எடுப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாரு அப்படிங்கிறத கவனிங்க. அவர் நெறைய விஷயங்கள் அடுத்து ஃபர்தரா ஷேர் பண்ண போறாரு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அத நோட் பண்ணுங்க. ஒரு பேப்பர், பென் எடுத்து ஒரு நோட் வச்சுக்கோங்க. ட்ரெய்னிங் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி நோட் பண்ணணும்னு தோணுதோ, என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும்னு தெரிந்தா நோட் பண்ணுங்க. இந்த டேட் போட்டு இந்த ட்ரெய்னிங்ல இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு நோட் வந்து ட்ரெய்னிங்க்குன்னு சொல்லிட்டு நோட்டு என்ன வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மாரி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ் நல்லா வந்து கையில வந்து பழகுற வரைக்கும், எல்லாமே தெளிவாகுற வரைக்கும் வந்து ரொம்ப சின்சியரா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கவனமா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸி ஆகுற வரைக்கும், உங்களுக்கு சிம்ப்ளிஃபைட் ஆகுற வரைக்கும் ரொம்ப வந்து சென்சிட்டிவா பார்த்து பார்த்து பண்ணுங்க. சரி ஓகே. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.